அடுத்து என்ன சொன்னால் ஹப்ஸா பின்து சீரின் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா பின்து சீரின் ஒரு தாபியா இருக்கிறார். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ஹா قالت لا صيام لمن لم يجمع الصيام قبل الفجر. ஃபஜ்ருக்கு முன்னால யார் நோன்புடைய நியத்தை வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாக பல செய்திகள் வருது, பலகீனமானது, தைஃபானது. ஆனா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக வரக்கூடியது என்ன, சஹியானது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக ஒரு செய்தி வரும், அதாவது ரசூலுல்லாஹ்ல தொட்டு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதாக, அது என்ன, பலகீனமானது. ஆனா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொந்த கூற்றாக என்ன செய்யும், ஒரு செய்தி வரும், அது என்ன, சஹியானது. யார் ஃபஜ்ருக்கு முன்னால நோன்பை முடிவு செய்யவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாதுன்னு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நிலைப்பாடாக என்ன செய்றாங்க, அதை சொல்லுகிறார்கள். இது சஹியான அஸர். இதை வைத்து பல இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த ஹதீஸையும் என்னது, அதாவது ஒரு சப்போர்ட்டிவாக வைத்து ஃபஜ்ருக்கு முன்னால ஃபர்லான நோன்புகளை என்ன செஞ்சிடணும், அதாவது நியத்து வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒவ்வொரு நோன்புக்கும், ரமலானுடைய நோன்பு இருக்குதே, ஒவ்வொரு ஃபஜ்ருக்கு முன்னாலே அந்த நியத்தை அவர் இஸ்திஹ்லார் பண்ணணுமா, இஸ்திஹ்லார்னா ஞாபகத்துக்குள்ள கொள்ளணுமா, அல்லது ரமலான் மாசம் நுழையுது, நம்ம அந்த நியத்தோட தான் என்ன செய்யறோம், நுழைகிறோம், டெய்லி அதுக்காகத்தான் சஹருக்கு என்ன செய்யறோம், எழும்புறோம். அந்த நிமிடத்தில் நோன்பு பிடிக்க போகிறேன் என்பதை நான் வரவழைத்துக் கொள்ளாது விட்டாலும் அது கூடுமான்னு கேட்டா, வரவழைத்துக் கொள்ளாது விட்டாலும் என்ன, அது கூடும். காரணம், நம்ம எழும்புறது எல்லாமே அந்த நியத்து சார்ந்ததாகத்தான் என்ன செய்கிறது, அது இருந்து கொண்டு இருக்கிறது. இதை சுன்னத்து நோன்புக்கு இது என்ன, இந்த செய்தி என்ன செய்யாது, வராது அப்படி என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ரைட்.